இன்று இந்த நவநாளில் நம்மிடம் ஜெப உதவி கேட்போருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். திருமண வரம் கிடைக்க 7 பேர் வேண்டுதலாகவும், கடல் தொழில் நடக்க ஒருவர் வேண்டுதலாகவும், விவசாயம் சிறக்க ஒருவர் வேண்டுதலாகவும், கட்டுமான தொழில் நடக்க 2 பேர் வேண்டுதலாகவும், இயற்கையை பராமரிக்க ஒருவர் வேண்டுதலாகவும், சுகாதார வாழ்வில் முன்னேற 2 பேர் வேண்டுதலாகவும், வெளிநாட்டு தொழில் நடக்க ஒருவர் வேண்டுதலாகவும், தொழில் கிடைப்பதற்காக 4 பேர் வேண்டுதலாகவும், குடும்பங்களில் அமைதி மலர 6 பேர் வேண்டுதலாகவும், குடும்பங்களில் உறவு மலர 4 பேர் வேண்டுதலாகவும், ஆன்மீக நலனுக்காக 2 பேர் வேண்டுதலாகவும், சகோதர உறவு நிலை பெற 5 பேர் வேண்டுதலாகவும், மாணாக்கர்கள் கல்வியில் சிறக்க 4 பேர் வேண்டுதலாகவும், தேர்வில் வெற்றி பெற 2 பேர் வேண்டுதலாகவும், நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் வேண்டுதலாகவும், வீடு கட்டும் பணி நடந்திட 3 பேர் வேண்டுதலாகவும், கடன் பிரச்சனை தீர 7 பேர் வேண்டுதலாகவும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 3 பேர் வேண்டுதலாகவும், சோதனைகளை வென்றிட 5 பேர் வேண்டுதலாகவும், முழுமையான மனமாற்றம் வேண்டி 2 பேர் வேண்டுதலாகவும், இறை திருவுளத்தை நிறைவேற்றிட 2 பேர் வேண்டுதலாகவும், தீய சக்தியிலிருந்து விடுபட ஒருவர் வேண்டுதலாகவும், இழந்த பொருள் கிடைத்திட 7 பேர் வேண்டுதலாகவும், சுகப்பிரசவம் நடந்தமைக்காக ஒருவர் நன்றியாகவும், நல்ல உடல் நலம் கிடைத்தமைக்காக ஒருவர் நன்றியாகவும், கட்டுமான தொழில் நடந்தமைக்காக ஒருவர் நன்றியாகவும், வேலை கிடைத்தமைக்காக 2 நன்றியாகவும், குடும்பங்களில் அமைதி மலர்ந்தமைக்காக 2 நன்றியாகவும் நம்மிடம் ஜெப உதவி கேட்டுள்ளார்கள். இங்கு கூடியுள்ள அனைவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். புனித அந்தோனியாரின் வழியாக இறைவனின் ஆசீரை பெறுவோமாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, அன்பு சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் சமூக உறவையும் விசுவசிக்கிறேன் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிடுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருங்கொடைகளால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நித்திய மீட்பு பெற்று விண்ணகத்திலே இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித அந்தோனியாரை வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்தோனியாரிடம் ஜெபம். புனித அந்தோனியாரே, கற்பிறந்த லீலி மலரே, சத்தியமறையின் அணிகலனே, கிறிஸ்துவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்துக் கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்துக் கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் எனும் பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இவ்வுலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம்.
எங்கள் பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்க பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆன்ம எதிரிகளோடு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து துர்க்குணங்களை அகற்றி திருச்சபையின் கற்பனைப்படி ஒழுக வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான்வீட்டிற்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாப்பு, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளி பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலமடையவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நன்றி அறிதல். புனித அந்தோனியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்டதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள உள்ளினாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்ற நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மாதத்தின் முதல் செவ்வாய் புனித அந்தோனியாருடைய நவநாள் பக்தி முயற்சியில் பங்கேற்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நீண்டதொரு இடைவேளை இவைகளெல்லாம் சிறந்த இயக்கத்திற்கு துணையாக அமையக்கூடியவை. கடவுளை இடைவெளி விட்டுத்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். ஒரே நாளில் ஒரே பொழுதில் அனைத்தையும் படைக்கவில்லை. ஒவ்வொரு நாளாகத்தான் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். இடைவெளி கடவுளின் படைப்பின் போதே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே புனித அந்தோனியாருடைய நவநாள் முதல் செவ்வாய் சிறப்பு வழிபாடு இவைகளெல்லாம் ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் துவங்கி இருப்பது புதியதொரு உத்வேகத்துடன் கூடிய பயணத்திற்காக என்பதை மட்டும்தான் உணர்த்துகிறது. எனவே இந்த நாளில் இறைவன் அற்புதமான விதத்தில் புனித அந்தோனியார் வழியாக நம் எல்லோருக்கும் தேவையான உடல் உள்ள நலங்களை கொடுக்க வேண்டும் என்றும், சிறப்பாக இந்த இடைவெளிக்கு பிறகு இனி வரும் நாட்களை துரிதமான வேகத்தோடு பயணம் செய்து நாம் எட்ட வேண்டிய காரியங்களை விரைவில் எட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் வின்சென்ட் சுசிலா ஜாய் குடும்பத்தார், வினிஸ் ஜெபிதா குடும்பத்தார், மோன்சி ஜெயக்குமார், வின்சிமோல் இவர்கள் வேண்டுதலாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். சுகம் கிடைத்ததற்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேலைக்காகவும் மன்றாடி கேட்டுள்ளார்கள். ஆல்வின் ஜஸ்டிஸ், கிறிஸ்தராஜ் குடும்பத்தினர், ஜார்ஜ் வின்சென்ட் குடும்பத்தினர், குருசு மிக்கேல், எமிலி ரோஸ் குடும்பத்தினர், மைக்கேல் ராஜ், ஆனியா கிறிஸ்மா, ஜேம்ஸ் குடும்பத்தினர், காட்வின் சுதாகர் அனைவரும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். வயதான தாயார் கொரோனா நோயிலிருந்து விடுதலை பெற்றதற்காகவும் இந்த பலி நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரியதாசன், சபரிமுத்து, லூர்து மேரி இவர்களை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய ஆண் வெளிப்பாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று சூழலில் நம்முடைய மண்ணிலிருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற 79வது நாள் மைக்கேல் என்பவருக்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அதே போன்று 30வது நாள் சென்ற மாதம் இதே நாளில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற நம்முடைய தந்தை எரோனிமஸ் அவர்களுக்காகவும் இந்த பலியை நாம் நிறைவேற்றுகின்றோம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதுள்ளோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, எல்லாம் உன்னதே. ஆற்றல் அனைத்தும் கொண்ட வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் சுமரே. என்றென்றுமாக உதித்த மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, உயிரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, உன்னதத்தின் எதிர்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, என் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள்
கிறிஸ்தவ வாழ்வின் நிறைவுகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் ஒரு உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, 22 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள். யாக்கோபு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என, யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என, அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ராயேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோவின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவில் வாழ வேண்டும். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும். அருமையான அன்பில்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய நவநாள் பக்தி முயற்சியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இறைவன் நமது புனிதர் அந்தோணியார் வழியாக உங்கள் யாவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை வழங்க வேண்டும் என்றும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த நாளில் ஜெபிக்கின்றேன். மனம் இறங்குதல் அன்பை இந்த உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறது. மனம் இறங்குதல் அரவணைப்பை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. மனம் இறங்குதல் தான் மகத்தான காரியங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. மனம் இறங்குதல் தான் மாபெரும் அற்புதங்களையும் புதுமைகளையும் இந்த மண்ணகத்தில் விதைத்திருக்கிறது. கடவுள் மனமிறங்கினார். எனவே இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதற்காக மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக, மனிதர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறை வசனத்தில் சொல்லுகிறார், வாழ்வு பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தன்னுடைய மக்கள் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்ற ஒரே ஆவல்தான் கடவுளுக்கு இருந்தது. எனவே கடவுள் மனம் இறங்கினார் என்பதை நம்மால் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக, விவிலிய நிகழ்வுகள் வழியாக அறிய முடிகிறது. 88 வயது மூதாட்டி, சீனாவில் பிறந்தவள். சீனாவின் ஜுனாகுவோ என்ற நகரத்தில் அவள் வாழ்ந்து வருகிறாள். வறுமை அவளை ஆட்டி படைக்கிறது. ஒருவேளை உணவு கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. லூ ஜியோ லூயிங் என்ற இந்த மூதாட்டி தாகத்தோடு பயணம் செய்கிறாள். பசியோடு பட்டினி கிடந்து வாழ்க்கை நடத்துகிறாள். ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்து போகுமோ என்ற உணர்வுக்கு தள்ளப்படுகிறாள்.
வேதனையும் அவளுடைய வாழ்க்கையில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கஷ்டங்களும் துன்பங்களும் தான் பிறந்த நாள் முதல் இந்த 88 வயது வரை அவளை ஆட்டி படைத்திருக்கிறது. எனவே அவள் அந்த நகரத்தின் தெருக்கள் ரீதியாக அலைந்து திரிகின்றவள். தொடக்கத்திலிருந்தே இந்த தெருவை சுத்தம் செய்கின்ற பணியைத்தான் அவள் செய்து கொண்டிருந்தாள். எனவே பட்டி தொட்டி எல்லாம் சென்று அவள் அன்றாட உணவுகளை சேகரிக்க பயணம் செய்வதுண்டு. அவ்விதமாக அவள் முதிர்ந்த வயதிலும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற வேளையில் ஒவ்வொரு நாளும் பட்டி தொட்டிக்குள் எல்லாம் புகுந்து பணி செய்கிற பொழுது குப்பை தொட்டிகளில் இருந்து உணவை சேகரிப்பாள். அவ்விதமாக பல ஆண்டுகளாக அவள் உணவை சேகரித்து அவள் உண்ணுகிறாள். பிறரால் கழிக்கப்பட்ட உணவுகள், எச்சி என்று எரியப்பட்ட உணவுகள், இவற்றைத்தான் உண்டு உயிர் வாழ்கிறாள். ஆனால் அந்த எச்சி இலைகளை பொறுக்குகின்ற பொழுது, அவற்றை கிளறுகின்ற பொழுது அங்கே அவளுடைய கண்களில் அந்த குப்பை தொட்டிக்குள் உயிரோடு கிடக்கிற குழந்தைகளை பார்க்கிறாள். அந்த குழந்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்கிறாள். இந்த வயது முதிர்ந்த மூதாட்டி அந்த குழந்தையை இல்லத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அவளை விட வயது முதிர்ந்த அவருடைய கணவர் அவரை எரிச்சலோடு பார்ப்பதுண்டு. உனக்கு ஏன் இந்த வேலை? நமக்கே உண்பதற்கு உணவில்லை, நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இதற்குள் நீ குப்பை பொறுக்குகின்ற பொழுது இந்த குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வருகிறாயே, என்ன நடக்கும்? அப்பொழுது அந்த மூதாட்டி சொல்லுவாள், ஒவ்வொரு நாளும் நாம் உண்பதற்கு ஏதாவது கிடைக்கிறது என்றால் இந்த குழந்தையும் உண்பதற்கு ஏதாவது கண்டெடுக்க முடியும் என்ற உணர்வோடு அப்படியே நாட்களை கழிக்கிறாள், மாதங்களை கழிக்கிறாள், வருடங்கள் கழிந்து விடுகின்றன. இறுதியாக அவள் படுக்கையில் படுத்து விடுகிறாள். அதுவரையிலும் அவளுடைய வாழ்நாளில் அவள் தெருவோரத்திற்கு தூய்மைப்படுத்துவதற்காக சென்ற வேளையிலும், குப்பை தொட்டிகளை கிளறி உணவை பொறுக்கி எடுத்த வேளைகளிலும் கண்டுபிடித்த குழந்தைகளின் எண்ணிக்கை 30 ஆகிவிடுகிறது. தன்னால் மட்டும் வளர்க்க இயலாது. இவ்வாறு நாள்தோறும் ஒவ்வொரு இடங்களிலும் குப்பைகளை பொறுக்கி விற்று அவற்றை மறுபரிசீலனை செய்து தன்னுடைய வயிற்றை மட்டும் நிரப்புவது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளையும் வளர்த்தெடுக்கிறாள். ஒரு நாள் அவள் இறந்துவிடக்கூடிய சூழலுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். அப்பொழுது கடைசியாக அவள் தத்தெடுத்த குழந்தை 4 வயது குழந்தை. பலரும் அவளை அணுகுகிறார்கள். அவள் பிழைப்பாளா என்று எண்ணி பார்க்கிறார்கள். அவரை சந்தித்த அந்த இறுதி வேளையில் அவள் சொன்ன வார்த்தை, இந்த 4 வயது குழந்தையும் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், பிற்காலத்தில் உயர வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய ஆசை. உணவு எப்படியாவது கிடைக்கும். ஊரெங்கும் சென்று சுற்றினால் இந்த குழந்தைக்கு உணவு எப்படியாவது வந்து சேரும். ஆனால் இந்த குழந்தையும் படிக்க வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லிவிட்டு அவள் தன்னுடைய உயிரை கொடுத்து விடுவாள். இந்த மூதாட்டி ஒரு ஏழை மூதாட்டி, எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு மூதாட்டி, வறுமையே வாழ்வு என்று வைத்து கொண்டவள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் ஏதாவது கிடைக்காதா என்று குப்பை தொட்டிகளை தேடி அலைந்தவள். ஆனால் 30 குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாள். வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு என்ற அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்திருக்கிறாள். தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தவள் அல்ல, தன்னுடைய வயிறு மட்டும் நிரப்பப்பட வேண்டும் என்று நினைத்தவள் அல்ல. அப்படி நினைத்திருந்தால் குப்பைகளை தள்ளிவிட்டு தன்னுடைய வயிற்றை மட்டும் நிரப்பியிருப்பாள். குப்பை தொட்டிக்குள்ளும் கிடந்த அந்த குழந்தைகளை தூக்கி 30 குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாள் என்பது ஒரு மாபெரும் வரலாறாக மாறிவிடுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்க முடியும்? அந்த தாய், அந்த மூதாட்டி மனமிறங்கி அந்த குழந்தைகளை கண்ணுற்ற விதம். இந்த குழந்தைகளும் வாழ்வு பெற வேண்டும், இந்த குழந்தைகளும் படிக்க வேண்டும், இந்த குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இந்த உணர்வு தான், இந்த மனமிறங்குதல் நிகழ்ச்சி தான் இந்த மாபெரும் அற்புதத்தை, மாபெரும் காரியத்தை மகத்தான நிலையில் உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மை. இன்றைய நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது பேய் பிடித்தவர்களை கொண்டு வருகிறார்கள்.
இயேசு தொழுகை கூடங்களுக்கெல்லாம் சென்று போதிக்கிறார். அங்கே அவரிடம் கொண்டு வந்தவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்குகிறார். வியப்பு இருக்கிறது. பழித்துரைக்கின்ற கூட்டம் எப்பொழுதும் எங்கும் இருக்கும். சீனாவில் இந்த மூதாட்டி செய்த அந்த மாபெரும் செயலை கணவன் கூட பழித்துரைத்தான். ஏன் சூழ்ந்திருந்த மக்கள் கூட்டம் கூட இவளுக்கு வேற வேலை இல்லையா என்று எள்ளி நகையாடி இருக்க வேண்டும். ஆனால் பழித்துரைத்தலையும் எள்ளி நகையாடுதலையும் ஒரு பொருட்டாக கருதாது சமூகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்றவர்கள் சிறப்பான காரியங்களை செய்து விடுகிறார்கள். இறைமகன் இயேசு இவ்விதமாக தன்னிடம் கொண்டு வந்த அந்த நோயாளர்களை குணமாக்குகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்ன வார்த்தை, இவன் பேய்களின் தலைவன் பெல்செபூலை கொண்டு இந்த பேய்களை ஓட்டுகிறான். காரணம், அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. நம்மால் முடியவில்லை, நம்மால் செய்ய முடியவில்லை, நம்முடைய படிப்பு இதற்கு உதவவில்லை, நம்முடைய பட்டம் இதற்கு உதவவில்லை, நம்முடைய ஆளுமை இதற்கு உதவவில்லை, நம்முடைய ஆட்கள் இதற்கு உதவவில்லை, ஆனால் இந்த இயேசுவால் மட்டும் எப்படி இதை செய்ய முடிகிறது என்ற ஒரு பொறாமை. எனவே அங்கு பழித்துரைத்தல், எள்ளி நகையாடுதல் ஒருபுறம் நடந்தேறினாலும் ஆண்டவர் இயேசு மாபெரும் வல்ல செயல்களை செய்து கொண்டே இருந்தார். எல்லோருக்கும் வியப்பு இருந்தது. இறைமகன் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் என்பதற்கு இது ஒரு மாபெரும் இலக்கணமாக இருக்கிறது. நம்முடைய புனிதர் அந்தோனியார் இறைமகன் இயேசுவை போன்று மனமிறங்கி மக்களை கண்ணுற்றவர். விவிலியத்தில் இன்றைய நற்செய்தியில் மத்திய நற்செய்தியாளர் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார், அங்கு ஆண்டவர் இயேசு மக்கள் மீது மனமிறங்கினார். ஆயனில்லாத ஆடுகள் போன்று அவர்கள் காட்சி அளித்தார்கள், அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்ற வார்த்தையை நற்செய்தியாளர் பயன்படுத்துகின்றார். நம்முடைய புனிதர் அந்தோனியாரும் இந்த வார்த்தைக்கு இலக்கணமாக செயல்பட்டார். ஒரு முறை அவருடைய அந்த துறவிகள் வாழ்கின்ற இல்லத்தில் பசி பட்டினியோடு துறவிகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த துறவிகள் எழுந்து இந்த அந்தோனியாரிடம் வருகிறார்கள், பசியோடு வருகிறார்கள், அந்தோனியாரிடம் வேண்டுகின்றார்கள். அந்தோனியார் அவருடைய பசியை பார்க்கிறார், அவர்கள் வாடுவதை கண்டு மனமிறங்குகிறார். அவர்கள் மீது மனமிறங்குகின்ற அவர் தனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியிடம் அவர்களுக்காக பரிந்து பேச மனம் கொள்கிறார். எனவே அந்த பெண்மணியிடம் சொல்லுவார், இன்று எங்களுடைய துறவற இல்லத்தில் உண்பதற்கு எதுவும் இல்லை, எங்களுடைய துறவிகள் பசியோடு வேதனையோடு இருக்கின்றார்கள், ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது அந்த பெண்மணி அங்கே அவருடைய தோட்டத்திற்கு சென்று காய்கறிகளை பறிக்க தொடங்குவார். மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையை ஒரு பொருட்டாக கருதாமல் இந்த பெண்மணியானவள் அங்கு தோட்டத்தில் சென்று காய்கறிகள் எல்லாம் பறித்து வருவாள். பறித்து கொண்டு வந்த அந்த காய்கறிகளை அந்தோனியாரிடம் கொடுத்து, இதை கொண்டு சமைத்து உங்களுடைய துறவிகளுக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். அதன் பிறகு பார்க்கிற பொழுது தோட்டத்திற்கு அந்த பெண்மணி சென்றிருக்கிறாள், காய்கறிகளை பறித்திருக்கிறாள், மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவள் செயல்பட்டு இருக்கிறாள். ஆனால் எந்த ஒரு மழை துளியும் அவளுடைய உடலை, அவள் உடுத்திருந்த அந்த ஆடையை நனைக்கவில்லை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மழை துளி அவள் மேல் படவில்லை, மனதின் துளி மற்றவர்கள் மேல் பட்டது என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே பிறர் மீது அக்கறையும் பிறர் மீது இரக்கமும் பிறர் மீது பரிவும் கொள்ளுகின்ற பொழுது எந்தவித தீங்கு நம்மை அணுகாது என்பதற்கு அது ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாகவே அமைகிறது. அந்தோனியார் இருந்த பொழுதே அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார், இறந்த பிறகும் அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். மனிதர்கள் மீது அவர் கொண்ட பரிவு, இரக்கம், மனிதர்கள் மீது அவர் மனமிறங்கிய தன்மை, அவர் வாழ்ந்த பொழுதே பல அற்புதங்களை நிகழ்த்த உதவி இருக்கிறது, இறந்த பிறகும் அற்புதங்களை நிகழ்த்த உதவி இருக்கிறது. 4 வயது சிறுமி படோவானா என்பவர், இவர் எழுந்து நடக்க முடியாதவர், கால் ஊனமுற்றவர், அதோடு வலிப்பு நோய்க்கும் ஆளானவர். அவருடைய தந்தை அந்த குழந்தையை இந்த அந்தோனியாரிடம் கொண்டு வருவார். என்னுடைய மகள் ஊனமுற்றவள், நடக்க இயலாதவள், வலிப்பு நோயால் துன்பத்திற்குள்ளாகிறாள், எனவே குணமாக்கி தாருங்கள் என்று கேட்பார்.
அந்தோனியார் அந்த சிறுமியினுடைய கால்கள் மீது சிலுவை அடையாளம் வரைவார். குழந்தை துள்ளி குதித்து ஓடும், விளையாடும். இருந்த பொழுது, வாழ்ந்த பொழுது அவர் அற்புதங்களை செய்தார், புதுமைகளை செய்தார் என்பதற்கு இது ஒரு மாபெரும் சான்றாக அவருடைய குறிப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அந்தோனியார் இறந்து விட்டார். ஒரு மனிதர் தொழுநோயாளர், அவர் தெருவில் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே படைவீரன் ஒருவன் அவரை தடுக்கிறான். எங்கு செல்கிறாய் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அந்தோனியாருடைய கல்லறைக்கு செல்லுகிறேன். அப்பொழுது அந்த படைவீரன் எள்ளி நகை ஆடுகிறான், பழித்துரைக்கிறான். இறந்து போன அந்தோனியாரை தேடி செல்கிறாயே, உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. ஆனால் அந்த தொழுநோயாளர் அங்கு சென்று அந்தோனியாரிடம் கேட்கிறார், அந்தோனியாரே, என்னுடைய நோயை குணமாக்கும். அப்பொழுது அந்த தொழுநோயாளருக்கு கேட்கப்பட்ட ஒலி என்ன? உன்னுடைய தொழுநோய் உன்னை விட்டு நீங்கிற்று. இந்த கல்லறைக்கு சென்று அந்தோனியாரிடம் ஜெபித்த அந்த தொழுநோயாளர் நலம் பெற்று விடுகிறார். ஆனால் அதே சமயம் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு படைவீரன் எள்ளி நகை ஆடினானோ அவனுக்கு தொழுநோய் பிடித்து விடுகிறார். திரும்பி வருகிறான் இந்த தொழுநோயாளர், சுகமடைந்த ஒரு உணர்வோடு மகிழ்ச்சியோடு வருகிறான். அப்பொழுது அங்கு இருந்த படைவீரனை சந்திக்கிறான். படைவீரன் தொழுநோயாளியாக மாறிவிட்டான். எனவே இந்த மனிதன் அந்த படைவீரனை பார்த்து சொல்லுகிறான், அந்தோனியாரிடம் சென்று மன்னிப்பு கேள், நலம் பெற்று விடுவாய். அந்த படைவீரனும் பயணம் புறப்படுகிறான். எவன் ஒருவன் அந்தோனியாருடைய அற்புதத்தின் மீது நம்பிக்கை வைக்காது, அந்தோனியாருடைய புதுமையின் மீது நம்பிக்கை வைக்காது எள்ளி நகையாடினானோ, பழித்துரைத்தானோ, அவனே அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட்டு மீண்டும் கல்லறையை நோக்கி ஓடி செல்கிறான். அந்தோனியாரே, என்னை குணப்படுத்தும். அவனும் குணமடைந்து விடுகிறான். இருந்த பொழுதும் குணப்படுத்துதல் நிகழ்வுகளை செய்தவர் நம்முடைய புனிதர். இறந்த பிறகும் குணப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த புனிதரை, அந்த மாபெரும் புனிதரை நாம் பாதுகாவலராக பெற்றிருக்கிறோம். அவர் இருக்கிற இடமெல்லாம், இருக்கின்ற மக்கள் மீதெல்லாம் மனமிறங்குகிறார். அவரை அண்டி வருவோருக்கெல்லாம் நலமளிக்கிறார். நோய் நொடிகளை தீர்த்து வைக்கிறார். கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடுகிறார். தேவை நம்பிக்கை தான். எனவே மனிதர்கள் மீது மனமிறங்குகின்ற புனித அந்தோனியார் மீது நம்பிக்கை வைக்கின்ற நாமும் மற்றவர்கள் மீது மனமிறங்குவோம். ஒருவர் மற்றவரை நலப்படுத்துவோம். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமேன். அன்பிற்கே உம்மை அர்ப்பணித்தோம்.
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் அந்தோணியாரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் வரை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தே அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருமும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் ஆயர்கள், பணியாளர்கள், துறவியர், மக்கள் அனைவரையும் அன்பின் நிறைவேடைய செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்னையாம் புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுதேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரேன். நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரி என்னில் இருக்கும் பயம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரி என்னில் இருக்கும் பயம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். வருக 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 இறைவனே வருக. இன்பம் இருந்தாய் நீர் வருக. வருக 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 இறைவனே வருக. இன்பம் இருந்தாய் நீர் வருக. இயேசுவின் திருவிருந்திது அன்பு பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது அன்பு பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின்
தினம் தஞ்சம் என்றே நெஞ்சம் சேர்ந்து கருணை பொழியும் விருந்திது. உலகம் யாவும் வெறுமை என்றே உணர்ந்து வந்த விருந்திது. உறவு வாழ்வும் பகிர்வு மனமும் பெருக செய்யும் விருந்திது. விருந்திது விருந்திது வாழும் பொருளாய் விருந்திது. விருந்திது விருந்திது வாழும் பொருளாய் விருந்திது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது. அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. அமைதி வழியாய் அன்பு மொழியாய் எங்கும் வாழும் விருந்திது. என்றும் உறவு கரமாய் உலகை தாங்கு அழைப்பு விடுக்கும் விருந்திது. அமைதி வழியாய் அன்பு மொழியாய் எங்கும் வாழும் விருந்திது. என்றும் உறவு கரமாய் உலகை தாங்கு அழைப்பு விடுக்கும் விருந்திது. சிலுவை பயணம் சிரமம் தந்து நமக்காய் மடிந்த விருந்திது. வறண்ட வாழ்வில் வல்லமை சேர்க்க மழையை பொழியும் விருந்திது. விருந்திது விருந்திது தங்கும் நோக்கி மருந்திது. விருந்திது விருந்திது தங்கும் நோக்கி மருந்திது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது. அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது.